வணக்கம், நோர்வேலிருந்து நான் ராசி கதைக்கிறேன். நேற்று ஒரு வீடியோ ஒன்று நான் அப்டேட் பண்ணேன். வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்லி என்ன வேலைக்குன்னு சொன்னால், நாய்க்குட்டிகள் பராமரிக்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்கறது, சாப்பாடை அன்போட கொடுக்கணும், கருணையோட கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று அப்டேட் பண்ணேன். சரியா? நாய்களை கொடுமைப்படுத்தக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. அப்படி ஏதாவது செஞ்சால் உடனடியாக வேலையை விட்டு நிப்பாட்டப்படும். இதுக்கு இவ்வளவு பேர் இரவு எக்கச்சக்கமான பேர் பிளாக் பண்ணான். எனக்கு சீண்டு போச்சுது. என்னடா இவங்க இப்படியான மனநிலைமையில எங்கட நாட்டுல இன்னும் இப்படியான மக்கள் இருக்கிறாங்களா, அல்ல இப்படியான ஆண்கள் இருக்கிறாங்களான்ற ஒரு ஒரு வேதனையா இருக்குது. ஒருத்தர் தூசணத்துல எழுதுறேர், இன்னொருத்தர் நாய்க்கு நீ சாப்பாடு கொடு, உனக்கு சரி யா நிறைய எழுதுனாங்க. ஒரு சிலதை மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறத சொல்றேன். கடுமையான வசனங்களும் கொடுமையான வசனங்களும் எழுதியிருந்தவங்க, கொடுமையான வசனம் எல்லாம் எழுதியிருந்தவங்க. ஏன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? என்னோடையும் நாய்களோடையும் என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனையா அக்கா இல்ல ஆன்டி, இப்படின்னு சொல்லி நீங்க உங்களோட பிரச்சனைய எழுதுனா எனக்கு புரியும். அதை விட்டுட்டு நீங்க சரியான கொடூரமான வார்த்தையில் பாவிக்கிறீங்க. நீங்க என்னதான் பாவிச்சாலும் நான் நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு கொடுக்கத்தான் போறேன், கொடுக்காம விட போறதில்லை. எங்களுக்கு ஆக்கள் வேலைக்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாங்க. நாங்க சில ரேகிள் இருக்கு எங்களுக்கு. இப்ப நாய்க்குட்டிக்குண்டோன்னா கொண்டு போட்டுட்டு அப்படி இல்லை. அவங்களோட குடும்ப சிச்சுவேஷனையும் நாங்க யோசிப்போம். இப்ப ஒரு குடும்பஸ்தர் சின்ன பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னா வேலைக்கு எடுக்கிறது ரெண்டு சைட்லயும் பிரச்சனை. இப்ப அவர் டக்குண்டு உடம்பு சரியில்லைண்டா வைஃப் போன் பண்ணுவா, ஐயோ உடம்பு சரி ஏண்டா. இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணி இருக்கிறபடியால், நான் அனுபவிச்சிருக்கிறபடியால் எனக்கு அது கஷ்டம். அப்ப அவர் வேலையை விட்டு உடனே போகணும் பிள்ளைய பாக்குறதுக்கு. எப்படியும் ரத்தம் தானே, உணர்வு தானே. அப்ப எங்களுக்கு டக்குன்னு ஆக்கள் எடுக்க இல்லாம போகும். அதுக்காகத்தான் நான் அப்படி மற்றது தயவு செய்து கையெடுத்து கும்புறேன். இது எங்களோட நாட்டுக்கு நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை. இந்த வன்மங்கள் ஒரு பெண்ணை இவ்வளவு கேவலமாகவும் அசிங்கமாகவும் வர்ணிச்சு எழுதுறது உண்மையா நல்லதில்லை. கடவுளுக்கு உண்மையா சொல்றேன், கடவுள் உங்களை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருப்பேர். நீங்க நினைக்காதீங்க, நீங்க மனுஷரா, நாங்க இந்த ஜென்மம் எங்களுக்கு ஏதோ ஒரு புண்ணியத்தால நாங்க மனிதரா பிறந்திருக்கிறோம் இந்த பூமியில. சரியா? ஓகே, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, நான் நாய் வளர்க்கறது பிடிக்கலையா, இப்படி தட்டி விட்டுட்டு போப்பா, போய் உண்ட வேலைய பாருப்பா. ஏன் என்னோட வம்புக்கு வாரீங்க? ஏன் என்னோட சண்டைக்கு வாரீங்க? ஏன் எனக்கு அப்படியான வார்த்தைகள் பாவிக்கிறீங்க? உண்மையா வேதனையா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, ஆட்கள் இல்லாத நேரம் தான் நான் லைவ் போட்டு அதுல இருந்து சாப்பிட்டு கொண்டு, என்னடா சாப்பாடு வாயில வைக்கல ஆட்கள் வந்துருவாங்க. என்னுடைய ஃபாலோவர்ஸ் ஸ்டார்டிங் டு இப்ப வரைக்கும் அவங்களுக்கு விளங்கும். வாயில வைக்கல வந்துருவாங்க. சரி, கொண்டே டக்குண்டு கிச்சன்ல வச்சு போட்டு நின்றுட்டா 3 hours 4 hours 5:30 மணி ஆகும் நான் சாப்பிட. அப்படி கஷ்டப்படுறேன். அப்படி கஷ்டப்படுறது யாருக்காகண்டா? நாய்க்குட்டிகளுக்காக நான் கஷ்டப்படுறேன். நீங்க நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீ வேலை செய், நீ பூனா வேலை செய், உனக்கு என்ன பூனா வழியா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் அந்த வழிகளோட எல்லாம் இருந்துதான் இந்த வேலையை செஞ்சு சம்பள காசு, கரண்ட் காசு, வீட்டு அந்த நாய்க்குட்டிகளுக்கு டாக்டர் காசு, சாப்பாட்டு காசு கொடுக்குறேன். எங்களுக்கு எல்லா நாளும் டொனேஷன் வர்றதில்லை. ஏனென்று சொன்னால், இப்ப எல்லாரும் தரமாட்டாங்க, எல்லாரும் நம்ப மாட்டாங்க. எல்லாரும் இவ ஓகே நான் காசு கொடுக்க, இவ நோர்வேல இருக்கிறா, இவ ஓகே நான் கொடுக்கணும், அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. இப்ப நான் இந்த உழைப்பை வச்சுத்தான், அதாவது இந்த கடை உழைப்பை வச்சுத்தான் கடை வாடகை கட்டுறேன், கரண்ட் காசு கட்டுறேன், எனக்கு பஸ் காசு போய் வர ஸ்ரீலங்கா காசு கிட்டத்தட்ட 32,000 ரூபா மாசம், மந்த் கொட், அந்த என்ன சொல்றது, பாஸ், பஸ் டிக்கெட், ஒரு மாச காட்டு எடுக்கணும். அப்ப அப்படியெல்லாம் இங்கேயும் செய்து இங்க உழைக்கிறத நான் அங்கேயும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். விளங்குதா? கொடுத்து கொண்டிருந்தா இடைக்கு ஒரு மாசத்துல ஒரு 5-6-10 பேர், மேக்சிமம் 10 பேர் தான் எங்களுக்கு டொனேஷன் பண்றாங்க. அதுல 10,000 வரும், 50,000 வரும், 20,000 வரும், 15,000 வரும், 5,000 வரும். சரியா? அப்ப அந்த காசை நாங்க ரன் பண்ணி கொண்டு தான் நாங்க இதையும் செய்யறோம். நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, டாக்டருக்கு நான் 14,000 ரூபாய் கடன் வச்சிட்டு இருக்கிறேன். டாக்டருக்கு நான் சொன்னேன்னா, வெயிட் பண்ணுங்க டாக்டர், நான் காசு தந்துருவேன், இந்த கிழமை தந்துருவேன் என்று சொல்லி.
அப்ப நான் அப்படி கடன் வைக்கிறேன் இல்லை. ஆனா அவங்க வந்து எவ்ரி டே அல்ல எவ்ரி மந்த் அவங்க வந்து எங்களோட ஃபாலோ பண்றபடியா, ஊசி போடுறது என்னென்ன ரேகல்ன்றபடியா அவங்க எங்களுக்கு கொஞ்சம் கடன் விட்டு வச்சிருக்கிறாங்க கடனை. இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த நேற்று எழுதினவங்களுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் தரேன், அவ்வளவுதான். வெளிநாட்டுல இருந்தா போல பேங்க் நிறைய காசு இருக்குமெண்டு இல்ல, சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. எங்களுக்கும் கடன் இருக்கு, நாங்களும் நிறைய காசுகள் கட்டணும், ரோட்ல நடக்கிறது கட்டணும், வாகனங்களை போடுறதுக்கு கட்டணும், சாமான்கள் எல்லாம் விலை கூட. நாங்க அதெல்லாம் காட்டிக் கொள்றது இல்ல. இங்க உழைக்கிறது இங்க சரியா இருக்கும், அங்க உழைக்கிறது அங்க சரியா இருக்கும். அப்படி இருந்தும் நீங்க ஏன் இப்படியான வார்த்தையில் பாவிக்கிறீங்க? நான் நாய் பாக்குறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் மக்கள்கிட்ட உதவி கேட்கறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிடிக்க இல்லையா? விட்டுருங்க, தட்டி விடுங்க, டிலீட் பண்ணுங்க, பிளாக் பண்ணுங்க. ஏமாப்பா நீங்க வில்லங்கத்துக்கு என்ன பார்த்துட்டு நிறைய பேர் ஒரு ஆள் 2 பேர் இல்ல, நிறைய பேர், பெண்கள் உட்பட நிறைய பேர் எழுதியிருந்தீங்க. நான் ஒன்று தான் சொல்லுவேன், சிலையா இருக்கிற வைரவருக்கு போய் இப்படி கும்பிடுறத விட உயிரோட இருக்கிற ஜீவன்களுக்கு நான் கெத்தா சாப்பாடு கொடுக்கறது எனக்கு சந்தோஷம் தான். புண்ணியம் கிடைக்க தேவையில்லை, எனக்கு புண்ணியம் கிடைக்க தேவையில்லை, எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, சரியா? சிலையோட இருக்கிற வைரவருக்கு போய் வடமாலையை போட்டுட்டு ரோட்ல பசியில வெளியில நிக்கிற வைரவருக்கு ஒரு வடைய கூட பிச்சு போடாம வைரவர் மடையில இருந்து கலட்டினோடனே நீங்க பிச்சு சாப்பிட்டு போட்டு அப்படி செய்யற உங்களை விட நான் கால் வலிக்க, இடுப்பு வலிக்க, ஷோல்டர் வலிக்க, அதாவது இப்ப நாங்க ஒரு 15-20 சாரி மடிப்போம், எல்லாம் குழப்பி விட்டு போனா 20 சாரி 30 சாரி நாங்க மடிக்கணும், விளங்குதா? அப்ப அது உடுப்பு கடையில வேலை செய்யற ஜென்ஸோ கேர்ள்ஸோ எல்லாருக்கும் தெரியும் அதுல வலி என்னன்றது. ஆனா நான் தனியால வேலை செய்யறேன், ஏண்டா இன்னொரு ஆள் எடுத்தால் எனக்கு கெப்பாசிட்டி இல்லை நான் கொடுக்கறதுக்கு. அந்த காசை நான் வந்து ஊருக்கு அனுப்புறது நாய்க்குட்டிகளோட சாப்பாட்டுக்கு, விளங்குதா? எழுதாதீங்க அப்படி பெண்களுக்கு வந்து வன்மையா, அசிங்கமா, கொடூரமா. நீங்க எல்லாம் ஒரு அம்மாண்ட வயிற்றுல எப்படி பிறந்தீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா பிறந்த பிறகு நம்மளுக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்து நம்ம ஒழுங்கா வளரணும், விளங்குதா? அந்த அக்கா செய்யறது எனக்கு பிடிக்கல, ஓகே, தட்டி விடுங்க, பிளாக் பண்ணுங்க. என்னத்துக்கு நீங்க வச்சு கொண்டு இருக்கீங்க? இப்ப நீங்க எழுதுறது எனக்கு பிடிக்கல, பிளாக் பண்ணிட்டேன். எவ்வளவு வார்த்தை இல்லப்பா. நான் வவுனியாவில் இருந்த நேரம் பாவிச்ச வார்த்தையை விட இங்க வந்த பிறகு இந்த வேலைக்கு ஆக்கள் கேட்டு நாய்க்கு அன்பு காட்டி சாப்பாடு கொடுங்கன்றது என்ன கொடூரம். உங்களை கடவுள் தான் ஆசீர்வதிக்கணும். எழுதின அவர் அவ்வளவு பேரும் தெரியாம எழுதி இருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு கோவத்துல இல்ல இவளை அசிங்கப்படுத்தணும், இல்ல இவளை வேதனைப்படுத்தணும். ஆனா சத்தியமா அப்படி இல்லை, நான் வேதனை பட மாட்டேன். ஏனண்டா இது வந்து நீங்க யாருன்றே எனக்கு தெரியாது, நாய்க்குட்டிக்கு ஒரு நேரம் சோறு போட்டீங்களாண்டே தெரியாது. அப்படியா நாட்கள் நீங்க எழுதி நான் வேதனைப்பட போறது கிடையாது. பட் நான் மன வருத்தப்பட்ட நான் என்னண்டா, ஒரு தாயின் வயிற்றுல இருந்து பிறந்து பாலை குடிச்சு வளர்ந்து இப்படியெல்லாம் ஒரு ஸ்கூல்ல போய் படிச்சு சில நல்ல ஆசிரியர்கள்ட்ட எல்லாம் படிச்சு வளர்ந்தாக்கெல்லாம் இப்படி எழுதுறீங்க. அப்ப நீங்க இப்படி எழுதுறீங்கன்னா உங்களோட அடிப்படையில இருந்து ஏதோ தப்பு நடந்திருக்குது. கடவுள் உங்களை காப்பாற்றட்டும். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். தயவு செய்து பெண்களை கேவலப்படுத்தி எழுதாதீங்க. உங்களுக்கு பிடிக்க இல்லையா தட்டி விட்டுட்டு போங்க. நாய்கள், பிராணிகள், நாய் மட்டும் இல்ல, மாடு, ஆடு எல்லாத்தையும் தான் சொல்றேன். உங்களுக்கு பிடிக்கலையா தட்டி விடுங்க, பார்க்காதீங்க. ஏன் இல்லங்கத்துக்கு பார்த்துட்டு நீங்க எழுதுறீங்க? இன்றைய நாள் இனிதாக அமையட்டும் எனக்கு, உங்களுக்கு, எல்லாருக்கும். இன்றைக்கு நேரத்துக்கு வந்தபடியா நான் இந்த டக்குன்னு இந்த வீடியோ போட்டு நான் மறந்துடுவோம் பிறகு. வணக்கம், பாய்.